요새 너 조금 이상해졌어 자꾸만 시도 때도 없이 시무룩하고 고민이 생겼니 Hi everyone, நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த வைரல் ப்ராடக்ட் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து வாவ் லிப் ஸ்டெயின். ஸோ இது வந்து பீல் ஆஃப் டைப்பில் இருக்கும். ஸோ நம்ம வந்து லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பீல் பண்ணோன்னா அந்த ஸ்டெயின் அப்படியே இருக்கும். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி இது மாதிரி தான் இருக்குது. இது நான் வந்து அமேசானில் வந்து வாங்கினேன். பேக்கேஜிங் இது மாதிரி டியூப் பேக்கேஜிங். இதோட ப்ரைஸ் வந்து 399 ருபீஸ். இது ஒர்க் ஆகுறதா இல்லைன்னு பார்க்குறதுக்கு நான் வந்து மேக்கப் போட்டு தான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் கேரும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். என்னோட கிளென்சர் எடுத்திருக்கேன். இது வந்து டர்மாவையோட ஹைட்ரா கிளென்சர். ரொம்ப மைல்டாக ஜென்டலாக இருக்கும் ஸ்கின்னில். ஸோ இது நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து நியூட்ரிடோ மாய்ஸ்சரைசர். எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னில் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். நல்லா சாஃப்டான ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்ளை பண்ணதுக்கப்புறம். அண்ட் யூஸ்வலாக மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இதுதான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான், இதோட நம்ம ஸ்கின் கேர் முடிஞ்சிடுச்சு. இந்த ஃபவுண்டேஷன் வந்து மெப்ளினோட சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன். இதுதான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஃபவுண்டேஷனோட அந்த லிப் ஸ்டெயினை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபவுண்டேஷன் ஐப்ரோஸ்லாம் வந்து ஃபில் இன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து என் லிப்ஸுக்கும் என்னோட சீக்ஸ்க்கு மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். கண்ணில் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஆன் பண்ணாவே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். எனிவேஸ் இது தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ லிப்ஸ்லேயும் நான் வந்து கொஞ்சம் சீக்ஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணேன். இந்த லுக் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சோட்டா பீமில் ஒரு கேரக்டர், ஒரு பொண்ணோட கேரக்டர் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கும். அதுக்கப்புறம் சீக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இருக்குது இந்த லுக். ஏன்னா நான் வந்து அந்த சோட்டா பீம் பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்னா அதுக்கு எனக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்குது. போகோ டிவியில் முன்னாடிலாம் வந்து டைனி டிவின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் மாதிரி போடுவோம். ஸோ அதில் வந்து நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் இருக்கும். எப்போ இந்த சோட்டா பீம் வந்துச்சோ அப்போதுலேருந்து இந்த டைனி டிவியே எடுத்துட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் சின்ன வயசில். ஸோ அதனால் நான் வந்து இந்த சோட்டா பீமே பார்க்கறது கிடையாது. ஆனால் அப்பப்போ ஆடெல்லாம் போட்டாங்கன்னா நான் பார்ப்பேன். ஸோ அதில் ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி ஆகிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 10 to 15 minutes கழிச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். ஆனால் இன்னமும் ஜில்லுன்னு இருக்குது. நான் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. இன்னமும் வந்து ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் வாயெல்லாம் திறக்க முடியுது. ஏன்னா முன்னாடி வந்து வாயை திறக்க முடியாத மாதிரி இருந்தது, கம் மாதிரி இருந்தது. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ப்ராடக்ட் என்ன வாவ் ப்ராடக்டா? இந்த வாவ் ப்ராடக்ட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. ஒரு இடத்துல மட்டும் அதிகமாக இருக்குது, இன்னொரு இடத்துல வந்து கம்மியாக இருக்குது. பாதி போயிடுச்சு அப்ளை பண்ணும்போது. ஆனால் தான் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து பிரித்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து சீக்ஸில் இருக்கிறது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நல்ல வேலை ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவே ஆகாதுன்னு நினச்சேன். இது பிளெண்ட் பண்ணி பார்ப்போம். பிளெண்டே ஆக மாட்டேங்குது. பிளெண்டே ஆகலை. சுத்தமாக பிளெண்ட் ஆகலை. நான் ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணி என் கை தான் வலிக்குது. சுத்தமாக பிளெண்ட் ஆகலை. இது வந்து லிப்ஸுக்கு ஓகே, லிப்ஸுக்கெல்லாம் வந்து ஓகே, நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து சுத்தமாக நம்மளுக்கு வந்து இந்த கண்ணத்துலேயும் இல்லை சில பேர் கண்ணில் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. நல்லா அதெல்லாம் பண்ணல. ஸோ கண்ணில் வந்து செட் ஆகாது. ஸ்கின்னில் இருக்குல்ல, பேசிக்காக ஸ்கின்னில் வந்து செட் ஆகலை. அதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம அன்ஈவனாக அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அது ஒரு அசிங்கமாக தெரியுது. அது ஒன்று. அதுக்கப்புறம் லிப்ஸில் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. லிப்ஸ் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஆனால் ப்ராடக்ட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. ஒரு இடத்துல மட்டும் அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா இது வந்து டெக்ஸ்டரே அப்படி தானே, லிக்விட் டெக்ஸ்டரில் இருந்தால் ஈக்குவலாக வந்து அப்ளை ஆகும். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, க்ரீம் மாதிரி ஜெல்லி டைப்பில் இருக்குல்ல, அதனால் ஒரு இடத்துல மட்டும் தான் வந்து அப்ளை ஆகுது, இன்னொரு இடத்துல அப்ளை ஆகலை. ஸோ அதனால அன்ஈவனாக இருக்குது. லிப்ஸில் ஓகே, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது கண்லேயும் கண்ணத்துலேயும் வந்து ட்ரை பண்ணதுக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. இது மாதிரி உங்களுக்கு வேறு எதாவது வைரல் ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshara saying bye-bye and take care of yourself. Bye.